ஹாய் வணக்கம். மாங்கண்டை பைத்தம்பளாரம்மன் சிவம். அதுக்கு நான் வறுத்த பைத்தம்மா, கோதுமைமா, அரிசிமா, சீனி, சர்க்கரை, தேங்காய் பூ, மிளகா சீரகத்தூள், ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கிறேன். முதல்ல தேங்காய் பூ எடுத்து பொன்னிறமாக வறுத்தெடுப்போம். வறுத்ததை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ பைத்தம்மா எடுத்துருக்குறோம். பைத்தம்மாவோட சீனி, வறுத்த மிளகா சீரகத்தூள், ஏலக்காய் பவுடர், அரைச்ச தேங்காய் பூ, அதோட சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து விடுவோம். நன்றாக கலந்த பின் நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம். நாங்கள் கையால் பிடிக்கிற அளவுக்கு உருண்டியாக வரத்தக்கனையாக தண்ணியை சிறிதாக சேர்த்து குழைச்செடுப்போம். சிறிதளவு ஈரப்பதம் இருந்தால் தான் பிடிக்கிறது இருக்க நிற்கும். அதுக்கு தக்கன மாதிரி நாங்கள் சிறிதாக தண்ணியை சேர்த்து குழைச்செடுப்போம். இப்போ அளவான தண்ணி வந்துட்டு நாங்கள் இப்போ இதை உருட்டி எடுப்போம். கைக்கு அடக்கமாக நான் எல்லாம் உருட்டிய பின் நாங்கள் அரிசி மாவும் பச்சை கோதுமை மாவும் சேர்த்து உப்பும் சேர்த்து மஞ்சள் தூளும் சேர்த்து கரைச்செடுப்போம். இப்போ கரைச்சதுக்கு நாங்கள் உருட்டி வச்ச உருண்டையை போட்டு எண்ணெய் சூடு வரையதும் அடுப்பில் போட்டு பொரிச்செடுப்போம். மிதமான சூட்டில் விட்டு மாற்றி மாற்றி பொரிச்செடுப்போம். சுவையான பைத்தம்பலகாரம் ரெடி. நாங்கள் இப்படித்தான் செய்கிறோம். நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது வறுத்த பைத்தமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் வாசம் நல்ல வாசமாக இருக்கும். ஏலக்காய் பவுடர், மிளகு சீரகம் எல்லாம் போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும். பைத்தம்பலகாரம் சுட்டு முடிஞ்சது. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை பாய். நன்றி, வணக்கம்.